Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதாவது சிக்கன் வந்து நம்ம 1/2 கிலோ எடுத்துக்கலாம். இது என்னன்னா நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். தேங்காய், பட்டை, சோம்பு, பொட்டுக்கடலை இதை வந்து நம்ம தனி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்துட்டு அதாவது என்னன்னா இது ஒரு கிரேவி டைப்பில் தான் நம்ம செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய். கிரேவி நம்ம ஜாஸ்திங்கிறதுனால ஒரு 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இது கூட கருவேப்பிலை 2 இருக்குது. நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ மஞ்சத்தூள், மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம 400 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். தேங்காய் நம்ம 1/4 மூடி எடுத்துக்கலாம். ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இதையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா ஆட் பண்ணணுமே கலரும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ப்ரெஸ் பண்ணாவே தெரியும். இது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் இருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் குழம்பு ரெடி. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. சிக்கன் குழம்பு எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. இந்த சிக்கன் குழம்பு சப்பாத்திக்கும் நல்ல காம்பினேஷன், ரைஸுக்கும் நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோலம் பார்க்கணுன்னு லைக் பண்ணிங்கன்னா கோபி சுதா கோலம் அண்ட் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கருமஞ் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ்வுலகு. விளக்கம். தம் தம் கடமையாகின்ற தொழில் கெடாமல் எவரிடமும் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்ள வல்லவர்கட்கு இவ்வுலகமே உரிமையுடையது. Pebbles Tamil.